நம் உலகநாயகனும் உதயபாரதி. இந்த நிகழ்ச்சியில நாம என்ன பார்க்க போறோம்னா, நாயகன் படத்துடைய ரீரிலீஸ் அமர்க்களத்தை பார்க்க போறோம். அது இல்லாம உலகநாயகன் பர்த்டே ஸ்பெஷல் சம்பவங்களை பார்க்க போறோம். क्या गाली दिया बोलो भी. ஃபர்ஸ்ட் நாயகன் படத்துடைய ரீரிலீஸை பத்தி பார்த்துடலாம். அதாவது பாத்தீங்கன்னா நாயகன் படத்துடைய ரீரிலீஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு, ஆர்ப்பாட்டமா இருந்துச்சு, அமர்க்களமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கமலா தேட்டரை கொளுத்துறோம் அப்படின்னு ரோபர்ட் சங்கர் சொன்ன மாதிரி அதை கொளுத்துற மாதிரி ஒரு எஃபெக்டை நாங்க பார்த்தோம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் கை தட்டிக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு பேப்பரை கிழிச்சு போட்டுக்கிட்டு 1987 போன மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவா அந்த ரீரிலீஸ் இருந்துச்சு. நம்ம பெங்களூரை சேர்ந்த திரு ரவி அவர்கள் வந்து இதை அனுப்பியிருந்தாரு. ஒசூர்ல பாத்தீங்கன்னா சும்மா களை கட்டி இருக்கு, பயங்கரமா மாலை பூ மாலை எல்லாம் போட்டு ஒரு புது படத்துக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்கிற ஒரு ரீரிலீஸ் ஆன நாயகனுக்கு. அதுலயும் பயங்கர அமர்க்களமா எல்லாமே போயிருக்கு. காஞ்சிபுரம், வேலூர் அப்படின்னு எல்லா ஊர்கள்லயுமே ரீரிலீஸ் பயங்கரமா போயிருக்கு. அதனுடைய வீடியோவை சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி சும்மா சுத்த விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாயகன் படத்துக்கு என்னுடைய பையனையும் பொண்ணையும் நான் கூட்டு போயிட்டு இருந்தேன். இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தானுங்கன்னே தெரியல. ஆனால் வேற வழி இல்லை, கமலா தேட்டருன்றதுனால நம்ம எப்படியோ பசங்களை கூட்டு போயிட்டோம். அந்த படம் பார்த்துட்டு என்னுடைய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நார்மலாகவே எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் எழுந்து போயிடுவாங்க, இல்லை தூங்குவாங்க, இல்லைன்னா ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நாயகன் படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு நிமிஷம் கூட வந்து அவங்க கண் சிமிட்டாம பார்த்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குழந்தை சேர்த்தா கொடுப்பாங்க அந்த டாக்டர், யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, யாரோட உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பு இல்ல. என் பொண்ணு போனையும் கேட்கல, என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தான். ஆம்புலன்ஸ் வேலை என்ன இருக்கு, 5 வாங்குறோம், 5 வாங்கி சொல்ல போனா என் பையன் ஆல்ரெடி வந்து ஒரு உலகின் யங்கஸ்ட் கமல் ஃபேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் கமல் சார் சென்டிமெண்டல் சீன்ஸ் எல்லாத்துக்குமே கண் கலங்கிட்டான். அந்த அளவுக்கு ரசிச்சு பார்ப்பான். என்னாச்சு, என்ன ஆகும், இதுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டான். படம் பார்த்து முடிச்சு நான் வெளியே வரும்போது, அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களுக்கும் கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டான். அந்த அளவுக்கு வந்து அந்த படம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஜென் ஆல்பா கிட்ஸுக்குமே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாங்க அப்படி இல்லை, 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். நாயகன் படத்துடைய புக்கிங் ஓப்பன் ஆனவுடனே பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே வந்து தியேட்டர் ஃபுல் ஆயிடுச்சு. நான் வந்து அந்த நேரம் நம்ம கமல் சாருடைய பர்த்டே வீடியோ எடிட் பண்ணிட்டு ஒரு 2 hours இருக்கும் புக்கிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா சீட்டே காணும்.
எனக்கே முன்னாடி 2 சீட் இருக்கும்போது தான் எங்களுக்கு சீட்டு கிடச்சிது. அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு கூட வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத ஆர்வத்தை தூண்டினது வந்து ரொம்பவே பெருமையாக இருந்தது. நான் 3 வயசு இருக்கும்போது நாயகன் ரிலீஸ் ஆச்சு. இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணுங்கிற ஹாப்பினஸ். அந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள், வேலைகள், டென்ஷன்கள் எல்லாமே இருந்தது. பட் படம் ஸ்டார்ட் ஆன உடனே நானே மொபைல் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஆழமான, ஒரு அற்புதமான நடிப்பு, உணர்வு எல்லாமே கலந்த ஒரு திரைப்படமாக இந்த நாயகன் இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி எந்த காட்சிகள்ல கைத்தட்டணுமோ, எந்த வசனத்துக்கு கைத்தட்டணுமோ அதுக்கு கமல் சார் ஃபேன்ஸ் கைத்தட்டும் போது புல்லரிப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னே சொல்லலாம். கோழியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாழ ஜனங்களுக்கு மத்தியில் அம்மாவை நடு ராத்திரில சுட்டு கொண்டாங்க. அடுத்து உலகநாயகனின் பர்த்டே சம்பவங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். உலகநாயகனோட பர்த்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரே அமர்க்கலமா ஆர்ப்பாட்டமா இருந்தது நாயகன் ரிலீஸ் ஆல. அப்படிங்கறத தாண்டி ரொம்ப கோவமா இருந்தாங்க தலைவர் மேல எல்லா ஃபேன்ஸும். என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 நாளா தலைவர் நடிக்காமே இருக்காரு, எப்பதான் அப்டேட் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அப்டேட் வந்துரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்து ஆதாரம் அப்ப வரும், ஆதாரம் இப்ப வரும், ஆனா ஆதாரம் ஒண்ணு கூட இருக்காது. குப்பையா ஃபைனா சார். ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆகி எல்லாருமே ஆர்கேஎஃப் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம்? இந்த கேப்ல எரியிற தீல எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு அப்டேட் வந்துச்சு. திடீர்னு எல்லாத்தையும் புரட்டி போடுற மாதிரி ஒரு நியூஸ் வருது சார். வெல் ஆக்சுவலி 2 நியூஸ் வருது சார். ரஜினி சாருடைய அப்டேட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும், நிறைய கமல் ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும். ஆனா இந்த நேரம் பார்த்து இவங்க கமல் சார் அப்டேட்டை கொடுக்காம ரஜினி சார் அப்டேட்டை கொடுத்ததுக்கு நிறைய ஃபேன்ஸ் சும்மா கொதிச்சு எழுந்துட்டாங்க. சரி 5ஆம் தேதி தானே ஆச்சு, இன்னும் 2 நாள்ல அப்டேட் மட்டும் வரல அப்படின்ட்டு ஒரு கோவத்தையே ஏற்படுத்திட்டாங்க. சொல்லப்போனா எனக்கே அப்படிதான் இருந்தது. என்னடா இது, ஒரு அப்டேட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு டென்ஷனா இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா ரஜினி சாருடைய படத்துக்கு அப்டேட் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அமரன் படத்துக்கு 1 இயர் ஆயிடுச்சுன்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோதிக்காதீங்க. ரஜினி சார் அப்டேட், அமரன் அப்டேட்னு சொல்லிட்டு இவனுங்க ஆர்கேஎஃப் காரனுங்க கமல் சாரே மறந்துட்டானுங்களா அப்படின்னு ஆயிப்போச்சு. என்னால முடியலடா. போ 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 போடா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. நிறைய பேர் போய் ட்வீட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்டேட் வந்து வரல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நவம்பர் 7ஆம் தேதி காலையில ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா கமல் சார் ஃபேன்ஸும் அப்படியே உற்று கவனிச்சிட்டு இருக்காங்க, ஏதாவது வருமா அப்படின்னு. கரெக்டா ஒரு 10 மணி இருக்கும், KH-237 அப்டேட் வந்துருச்சு. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதை பார்த்துட்டு பொட்டி வந்துருச்சுடா அப்படின்ட்டு எல்லாருமே குதூகலம் அடைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு கமல் சாருடைய பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து திரு சண்முகஹாசன் அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாரு. அவர் வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் மற்றும் மருத்துவ முகாம் போட்டிருந்தாரு ஆவடி பட்டாபிராமில். அதுக்காக நான் காலையிலே கிளம்பி போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஆவடி பட்டாபிராம் வந்து கிட்டத்தட்ட நான் ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு அவங்க பண்ண உதவிகள் எல்லாம் பார்த்து நான் வந்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய பேருக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க, ஆட்டோக்காரங்க, நிறைய டீ கடையில் இருக்கவங்க, ஏழைகளுக்கெல்லாம் வந்து ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ உதவிகளை செஞ்சுருக்காரு. ஆவடியைச் சேர்ந்த சண்முகஹாசன் வந்து பார்த்தீர்கள்னா நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகநாயகனுக்காக நிறைய நற்பணிகள் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஏரியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லாரும் வந்து பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. போஸ்டர்களாக இருந்தது அந்த ஏரியா ஃபுல்லாகவே. இந்த மாதிரி உலகநாயகனின் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து விரிஞ்சு கிடக்கிறாங்க. அதை நம்ம விரைவில் பார்க்கலாம். உலகநாயகனின் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி முதல் ஆழ்வார்பேட்டை வரை
கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் பார்த்தது வந்து சண்முகாசன் சார். இந்த மாதிரி நிறைய பேரை இன்னுமே ஃபியூச்சர்ல பார்க்கலாம். கமலா தேட்டர்ல மென்மேலும் வந்து நிறைய படம் சிறப்பு காட்சிகள் போறதா சில விஷ்ணு சார் அவர்கள் சொல்லியிருக்காரு. யாருக்கு சினிமால என்ன கத்துக்கணும்னாலும் அவங்க கமல் சார் படம் பார்த்தா போதும். சினிமா இண்டஸ்ட்ரிக்கே கமல் சார் வந்து ஒரு லைப்ரரி, ஒரு யூனிவர்சிட்டினா அது கமல் சார் மட்டும்தான். பஞ்சதந்திரம், தசாவதாரம், தேவர் மகன் இந்த எல்லா படத்தையுமே திரும்ப ரீரிலீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கமல் சார் படம் ரீரிலீஸ் நீங்க கேட்டீங்க. 2 படம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பஞ்சதந்திரம், அதே மாதிரி தசாவதாரம் வந்து தேவர் மகன் போடணும். அதை வந்து வெரி சூன் டிஜிட்டலைஸ் பண்ணி கண்டிப்பா கமலால போடுவோம். சோ அந்த ரீரிலீஸில் வீடியோவிலையும் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். 2009ல கமலா 2 ஸ்கிரீனா மாறும்போது அதை திறந்து வச்சிருந்து கமல் சார் தான் வந்து திறந்து. அது இப்போ வரைக்கும் இவ்வளவு லக்கியா போயிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல திருப்பி ஒரு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோ வந்து பாத்தீங்கன்னா தசாவதாரம்லாம் பயங்கரமான படம். அந்த மாதிரி ஒரு படம் யாராலையும் திரும்ப எடுக்கவே முடியாது. அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அது ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கேட்டு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த படங்களுடைய ரீரிலீஸ் கொண்டாட்டத்தையும் நாம பார்க்கலாம். இதுக்கு மேல வேற ஒரு சிறப்பான வீடியோல பார்க்கலாம். இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். தெரியல